ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதபடிக்கு வருகிற போதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாருங்கள். அந்த கற்றுக்கொள்ளுதல் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யுமா, நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தேவனிடத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, அது மாத்திரமல்ல, நீங்க மரியாளை பார்க்கிற போது அவள் 3 இடங்களிலே இயேசுவின் பாதத்திலே வந்து விடுவாள். அவள் என்ன செய்தாளா, அந்த விலையேற பெற்ற நளதம் என்கிற அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றின மரியாள். பாருங்க, இங்கே ஒவ்வொரு இடங்களில் அவன் எப்படி செய்வான்னு சொன்னா, இயேசுவின் பாதத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுகிற அனுபவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் பாதம் கற்றுக்கொள்ளுகிற இடம் மாத்திரமல்ல, இயேசுவின் பாதம் நீ இழந்து போனவைகளை திரும்ப தருகிற ஒரு இடம். இயேசுவினுடைய பாதத்தை நீங்கள் சரியாய் பிடித்துக் கொள்ளுகிற போது நீங்கள் எவைகளை இழந்திருந்தாலும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், சத்துரு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எவைகளை கொண்டு போய் இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், என் வேதம் சொல்லுகிறது அவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென் சொல்றீங்களா? ஏன்னா எல்லா சூழல்களிலும் தேவ சமூகத்திலே வருகிற போதெல்லாம், தேவனை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம், இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இழப்புகளுக்குடாய் கடந்து போகிற போதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இயேசுவின் பாதம் மாத்திரமே. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 30 வாசிக்கிற போது அங்கே பார்க்க தாவீதினுடைய எல்லாம் என்ன செய்யப்பட்டது சொன்னா, கொள்ளையாடி கொண்டு போகப்படுகிறது. அவனோடு கூட இருந்தவர்களுடையவைகள் எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போகப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில தாவீது ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வான். அபியத்தாரின் ஆசாரியனை நோக்கி சொல்றான், ஏபோத்தை என்கிட்ட கொண்டு வா, நாம் என்ன செய்வோம், தேவனிடத்திலே விசாரிக்கலாம், தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம், ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவேன்னா இந்த சூழலிலே வேறொன்றும் செய்ய முடியாது. தாவீதுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, என் தேவன் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும். ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்துல விசாரிக்கிற ஒரு அனுபவங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரியும் அந்த ஏபோத்துல என்ன இருந்ததுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிற வண்ணமாக அதுலதான் என்ன இருந்ததுன்னா, அந்த தும்மி மூரிம் என்கிறதான அந்த கற்கள் இருந்தது, ஆலோசனை சொல்லுகிறதற்கானவைகள், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. தாவீது அங்கே விசாரிக்கிறான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் போகட்டுமா, அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை நான் பிடிப்பேனா, ஜெயிப்பேனா, இவ்வளவு காரியங்களை இழந்திருக்கிறேனே. தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த மாலை வேளையில ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இருங்க. ஆண்டவருடைய பாதபடிக்கு வந்திருக்கிறோம், அவருடைய பாதபடியிலே சொல்லி இருக்கிறோம், அவரிடத்திலே காரியங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இங்கே மரியாளை பார்க்கிற போது அப்படியே இயேசுவின் பாதத்திலே வந்து விடுகிறாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் அழுது கொண்டே இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அப்படியே உடைந்து போகிறார். தம்முடைய பிள்ளைகள் உடைந்து போகிற இடத்திலே இயேசு உடைந்து போகிறார். தம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கண்ணீர் விடுகிறதோ அங்கெல்லாம் இயேசு கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா எங்கெல்லாம் பிள்ளைகள் காயப்படுகிறதோ, எங்கெல்லாம் வேதனைப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசு என்ன செய்கிறாரா, ஏசாயா 53 அப்படித்தான் பதிவு செய்கிறது. அவர் தாமே நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். எல்லா வலிகள் அவருக்கு தெரியும், எல்லா வேதனைகள் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எழுதப்பட்டு சொல்லுகிற, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா நாங்க என்ன செய்திருக்க மாட்டோம், இப்படிப்பட்ட சூழல்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எவைகளை இழந்திருக்கிறீர்கள் என்பது அல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் பாதம் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரும்.